இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். ஊர்லேருந்து வரையில் அத்தை கல்யாணத்துக்கு வரையில் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நிறையா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், புளி எல்லாம் கரைச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா அதில் சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லியிலையும் தூவி இறக்கிடுறேன். அப்புறம் கடலை பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு அவங்க அத்தை வீட்டில் வயலில் வந்து நட்டுருந்துருப்பாங்க போல், அது பிடுங்கிருக்காங்க. அது கொண்டு கொஞ்சம் தங்கச்சி சித்தி கொடுத்துருந்தாங்க, அதையும் வேக வச்சுருந்தேன். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதமும் மீனும் தான், நிறைய மீன் கலந்துருந்தது. அதே மாதிரி கடலை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுதான் கடலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.